2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் 3வது அணி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் இது தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் சென்னையில் நடந்த வன்னிய இளைஞர் சித்திரை முழுநிலவு கலாச்சார பெருவிழாவை தொடங்கி வைத்தார். அப்போது இளைஞர்களிடையே உரையாற்றிய அகிலேஷ், இளைஞர்கள் குறித்த எந்நிகழ்ச்சியானாலும் தான் ஆர்வமுடன் கலந்து கொள்வதாகவும், இந்திய அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பு வரவேற்கத்தக்கது என்றும் பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகிலேஷ், வரும் லோக்சபா தேர்தலில் தேசிய அளவில் 3வது அணி அமையும் என்றார். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய 2 கட்சிகளாலும் மக்களின் பிரச்சினைகளை இதுவரை முழுமையாக தீர்க்க முடியவில்லை என்று தெரிவித்த அகிலேஷ் யாதவ், ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு செயல்படும் ஒருவர்தான் அடுத்த பிரதமராக வர முடியும் என்றும் கூறினார். 3வது அணி அமையும் வாய்ப்பு ஏற்பட்டால் தனது தந்தை முலாயம் சிங் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்றும் அகிலேஷ் கூறினார். We Samajwadi Party believe that there should be a third force at national level. और वो इसलिए भी कि कांग्रेस और बीजेपी ने निराश किया है देश को. They have not fulfilled. Their policies have not been pro-poor. Congress and BJP alliances have failed on many fronts. फिक्की ने और CII ने. लेकिन देश में प्रधानमंत्री या लीडर वही होगा जो गरीब की, किसान की और गांव में रहने वाले लोगों की बात को समझेगा. இந்நிகழ்ச்சிக்கு பின் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் அகிலேஷ் யாதவ் சந்தித்து பேசினார். தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் பேசியதாக தலைமைச் செயலக வட்டாரங்களில் கூறப்படுகிறது. முலாயம் சிங் யாதவின் 3வது அணி திட்டத்தின் ஒரு பகுதியாக முதல்வர் ஜெயலலிதாவை அகிலேஷ் யாதவ் சந்தித்ததாகவும் கருதப்படுகிறது.